நம்ம இந்தியாவில் ஓடும் பெரும்பாலான ரயில்கள் மின்சாரத்தினால இயக்கப்படுது. ஒரு சின்ன சதவீதம் மட்டும் இன்னும் டீசலை வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டிலேயே முதல் முறையாக ஹைட்ரஜனை பயன்படுத்தி, இன்னும் சொல்லப்போனால் சிம்பிளிஃபைடாக சொல்லப்போனால் தண்ணீரை பயன்படுத்தி ரயில்களை இயக்க போகிறாங்க. இப்படி சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸை எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்கிற ஐசிஎஃப்ல தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸை தயாரிக்கிறாங்க. இப்படி நம்ம சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படும் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸில் ஒரு 1200 ஹார்ஸ் பவர் இன்ஜினானது இருக்குமா. இந்த இன்ஜினை கொண்டு இந்த ட்ரெயினை கிட்டத்தட்ட ஒரு 110 km/h அப்படின்ற ஸ்பீடில் இயக்க முடியும். இந்த ட்ரெயினுடைய கட்டுமான பணிகள் நம்ம ஐசிஎஃப்ல ஒரு 80% கம்ப்ளீட் ஆனதாக சொல்கிறாங்க. பெயிண்டிங் அண்ட் சின்ன சின்ன டெக்னிக்கல் ஒர்க்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ கூடிய விரைவில் நம்ம ஐசிஎஃப்ல இருந்து இந்த ட்ரெயின் ரோல் அவுட் ஆகி ஹரியானாக்கு போக போகுது. ஏன்னா இந்த ட்ரெயின் நம்ம சென்னையில் தயாரிக்கப்பட்டாலுமே இது நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல ஓட போகிறது கிடையாது. ஹரியானா மாநிலத்தில் தான் இந்த ட்ரெயினை முதல்ல நம்ம நாட்டிலேயே இயக்க போகிறாங்க. நம்ம சென்னையிலேயே தமிழ்நாட்டிலேயே ஓடலை அப்படின்னா கூட நம்ம இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ட்ரெயினை உருவாக்கிய பெருமை நம்ம சென்னை ஐசிஎஃப்ஏ சேரும். இதே மாதிரி சென்னையிலிருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.